ஹலோ 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 மக்களே, இது உங்கள் மேக்சிமஸ். என்ன பாஸ், டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி இருக்குமா இல்ல ராகுல் காந்தி கட் பண்ணிடுவாரான்னு ஒட்டுமொத்த அரசியலே ஒரு நிமிஷம் பாட்ஷா படத்துல வர்ற அந்த நிசப்தம் மாதிரி இருந்துச்சு. ஆனா கிளைமேக்ஸ்ல சோனியா மேடம் உள்ள வந்து ஒரு சிக்னல் கொடுக்க எல்லாம் சுபமா முடிஞ்சிருக்கு. இதோ அந்த 7 ஜொலிக்கும் பகிர்வு தகவல்கள். 1. பயலேற துணிந்த ராகுல் 1. டிஎம்கே கேட்ட எண்ணிக்கையை தராததால கூட்டணியை விட்டு வெளியே வரலாம்னு ராகுல் காந்தி ரொம்பவே கராரா இருந்திருக்காரு பாஸ். 2. ஸ்டாலினின் கிளாசிக் பதில். விருப்பமில்லைனா நட்புடனே பிரிஞ்சிடுவோம்னு முதல்வர் ஸ்டாலின் சார் சொன்ன அந்த நேரடியான பதில் காங்கிரஸ் கட்சியே ஒரு நிமிஷம் யோசிக்க வச்சிருச்சு. 3. சோனியா கொடுத்த அட்வைஸ். டிஎம்கே கூட்டணி நீடிக்கணும்னு சோனியா மேடம் ஆரம்பத்திலேயே சொன்னத ராகுல் டீம் அப்போ ஏத்துக்கல பாஸ். 4. சிதம்பரம் சாரின் ராஜதந்திரம். டெல்லிக்கும் சென்னைக்கும் நடுவுல தூதரா செயல்பட்ட சிதம்பரம் சார் கூட்டணி முறிஞ்சா அது நமக்கே பாதிப்புன்னு டெல்லிக்கு ஒரு தெளிவான ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. 5. ராகுலின் வெயிட்டிங் ஆர்டர். ராகுல் கிட்ட இருந்து கிரீன் சிக்னல் வராததால தான் நேத்து நைட்டு வரைக்கும் அறிவாலயத்துல ஒரு பெரிய சஸ்பென்ஸ் நீடிச்சுது பாஸ். 6. கடிந்து கொண்ட சோனியா. விஷயம் கைமீறி போறத அறிஞ்ச சோனியா காந்தி ராகுல தொடர்பு கொண்டு பேசினதுக்கு அப்புறம் தான் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. 7. 28+1 டீல் ஓகே. ஒரு வழியா 28 சட்டசபை தொகுதிகள் பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டுன்னு நேத்து நைட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகி டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி உறுதி செய்யப்பட்டது பாஸ். பாஸ், இந்த விறுவிறுப்பான அரசியல் திருப்பத்தை பார்த்தா நம்ம தலைவர் ரஜினி சார் பாட்ஷால சொன்ன அந்த ஒரு மாஸ் டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. நல்லவங்கள ஆண்டவன் சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். அறிவாலயத்துல நேத்து நடந்த அந்த விறுவிறுப்பான பேச்சுவார்த்தை சோனியா மேடமோட தலையீட்டால தான் ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்திருக்கு அண்ணாச்சி. கண்ணா, அம்மா பேச்ச கேட்டு மகன் சம்மதிச்சாரு. 28 சீட்டை வாங்கிட்டு கூட்டணி தப்பிச்சுது. ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சது பாஸ். தளபதி விஜய் கில்லில சொல்ற மாதிரி சரசரவென ஏறுது பாரு. சோனியா மேடம் தலையிட்டு கூட்டணியை காப்பாத்துனது 2026 தேர்தல்ல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குமா இல்ல டிவிகே ஏடிஎம்கே கூட்டணிகள் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகுது? உங்க கமெண்ட்டுகளை தட்டிவிடுங்கள். தமிழக அரசியலின் அடுத்தடுத்த அதிரடி அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். This is Maximus signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.